ஒரு சிலரை தீக்குளிக்க வைத்து அவர்களது தீயில் கருகிய உடலை வைத்து அரசியல் செய்ய கரப்பான்கள் திட்டமிட்டு இருந்தனர். அதை தவிர்ப்பதற்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். கரப்பான்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது மோடியின் ராஜதந்திரமா அல்லது பலவீனமா? எப்போது கரப்பான்பூச்சிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதோ அப்போதே அந்த கட்சியின் பர்பஸ் சர்வாகிவிட்டது, அதன் ரெலவன்ஸ் முடிந்து விட்டது. JNU மாணவரான கண்ணையா குமார், ஜிக்னேஷ் மேவானி, ஹர்தீப் பட்டேல் போன்றவர்கள் காலத்தின் சூறாவளியில் காணாமல் போனார்கள். அந்த வரிசையில் அபிஜித் தீப்கேயும் சேருவார். ஜஸ்ட் சில நிமிஷ வீடியோ, வெறும் 24 மணி நேரம், ரீச் 30 கோடி. என் பக்கத்துல என் நிழல கூட ஒன்னால தொட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அபிஜித் தீப்கேவுக்கான மெசேஜ். கரப்பாம்பூச்சி கட்சி தன் கோரிக்கையில் வென்று இருக்கிறது, அரசியலில் தோற்று இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டேயின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கல்வி அமைச்சர் ஆக்கப்படலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மத்திய கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், நீட் வினாத்தாள் கசிவு, இது தொடர்பான அனைத்துக்கும் தார்மீக பொறுப்பேற்று தான் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் இன்னும் சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ் பதிவுல. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு தனிநபராகிய நான் பதவி விலகுவது என்பது ஒரு கௌரவ பிரச்சனை அல்ல. எனக்கு தேச நலன் என்பது மிக முக்கியம், மாணவர்களுடைய நலன் மிக முக்கியம். தன்னுடைய கேரியர்லாம் விட்டுட்டு மாணவர்கள் இந்த போராட்டத்துல பங்கெடுக்கிறது இல்லாட்டி கவனம் சிதறி இருப்பது, இதை நான் விரும்பவில்லை. மேலும் ஜந்தர் மந்தரில் இப்போது நடந்து வருகிற போராட்டத்தை ஒரு காரணமாக கொண்டு தேச விரோத சக்திகள் உற்சாகம் பெறுவதை தடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜந்தர் மந்தர்ல நடந்து வரக்கூடிய இந்த விதமான போராட்டங்கள் காரணமாக தேச விரோத சக்திகள் உத்வேகம் பெற்றுவிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தேச விரோத சக்திகள் ஜந்தர் மந்தர் அந்த போராட்டத்துக்குள்ள ஊடுருவியாச்சு, கலக்க தொடங்கி விட்டனர், விஷம் பரவ தொடங்கி விட்டது. இந்த சூழ்நிலையில இதற்கு மேலேயும் இது எஸ்கலேட் ஆகாமல் இருக்கவும், தேச நலனை பாதுகாக்கவும், தேச விரோத சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பான தருணம் ஏற்பட்டு விடுவதை தடுப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் மாணவர்கள் நலனுக்காகவும் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லி பிரதமர் மோடி கேட்டுக்கொள்ளவில்லை. தர்மேந்திர பிரதான் தானாகவே ராஜினாமா செய்திருக்கிறார். எப்போதுமே மோடி தன்னுடைய அமைச்சர்களை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதில்லை. அது ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. ஆனால் தானாகவே முன்வந்து ராஜினாமா செய்வது அப்படிங்கிறது மோடியுடைய மினிஸ்ட்ரியை பொறுத்தளவில் அரிதிலும் அரிதான நிகழ்வா. இதுக்கு முன்னால ஒரே ஒரு முறை அது போல நடந்திருக்கிறது. 2017 அன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த ரயில் விபத்துகள் காரணமாக தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகினார். அப்போ ஒரு ரெசிக்னேஷன் சப்மிட் பண்றப்ப கூட பிரைம் மினிஸ்டர் மோடி தயவு செய்து பொறுங்கள் என்றுதான் கூறினார். அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். அதை அவர் சமூக ஊடக பதிவிலேயே சொல்லுகிறார், பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஸ்க்டு மீ டு வெயிட் அப்படின்னு. ஆனால் அவர் வெயிட் பண்ணல, அவர் தன்னுடைய ராஜினாமாவை இன்சிஸ்ட் பண்ணார். அதற்கு அடுத்தது இப்போ தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று, அதாவது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு ரிசைன் பண்ணி இருக்கிறார். இப்படி மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கான நிர்பந்தம் என்ன வந்தது, என்ன நெருக்கடியினால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார்? அவர் ரிசைன் பண்றதுக்கு இம்மிடியட் ரீசன் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இப்ப இவர் ராஜினாமா பண்ணல, அவங்களுடைய கோரிக்கையை மீட் பண்ணல அப்படின்னா நிச்சயமா இந்த போராட்டத்தை சுதந்திர தினம் வரைக்கும் இழுத்துக்கொண்டே போவதற்கு கரப்பான் பூச்சிகள் திட்டமிட்டு இருந்தனர். அப்படிங்கிறப்போ சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லியில, அது குறிப்பா செங்கோட்டையில வச்சு ஒரு பெரிய கலைபரமே நடந்திருக்கும். அப்படி நடத்தணும் அப்படிங்கறத கரப்பான் பூச்சிகளுடைய எண்ணம். அப்போ பெரிய அளவுல ஒரு சீனை கிரியேட் பண்ணி இன்டர்நேஷனல் மீடியாஸ் மூலமா உலகம் முழுக்க இந்தியாவே பயங்கரமான பதற்றத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டு இருந்தனர். அது என்ன ஆகும்னா, இப்போ செங்கோட்டையில ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தன்று பிரதமர் உரை நிகழ்த்துவார். கரெக்டா அவரை உரை நிகழ்த்த விடாமல் செய்து ஒரு மோசமான நிலைமையை அங்கு உருவாக்குவதன் மூலம் இந்திய வரலாற்றுல ஒரு கரைபடித்த பக்கத்தை
உருவாக்குவதற்கு கரப்பான் பூச்சிகள் திட்டமிட்டு இருந்தன. இதை அவாய்ட் பண்ணணும், இதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய ராஜினாமா மிக முக்கியம் என்று தர்மேந்திர பிரதான் கருதினார். ஏன்னா அவர் அப்பழுக்கற்ற தேசியவாதி, சங்கத்திலிருந்து வந்தவர், RSS டச் கொண்டவர், தேசம்தான் முதல்ல, சித்தாந்தம் இரண்டாவது, அந்த படிநிலையில் வந்தவர். அதனால தேச நலன் கருதி தேச விரோதிகள் இந்த சிச்சுவேஷனை வச்சுட்டு அட்வான்டேஜ் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவர் ராஜினாமா செய்தார். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரீசன், இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தை காரணமாக கொண்டு சமூக விரோத சக்திகள் ரொம்ப வேகமாக ஊடுருவ தொடங்கின, கிட்டத்தட்ட குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குவிவதும் அப்படி குவிவதற்கு இடம் கொடுப்பதும் மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டு, அப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் தன்னுடைய ராஜினாமா மிக முக்கியம் என்று தர்மேந்திர பிரதான் உணர்ந்திருந்தார். மூன்றாவது, இதை இப்பக்குள்ள இம்மிடியேட்டா கண்டெயின் பண்ணலைன்னா இந்தியா முழுக்க இளைஞர்கள் அப்படிங்கிற போர்வையில இந்த விதமான போராட்டம் பரவுவதற்கு தயாராக இருந்தது. டெல்லியிலேயே முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்தியா முழுக்க பரவுவதற்கு காரணமாகிவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்க. 2024 மக்களவை தேர்தலில் 23,59,00,000 வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை வெறும் சில ஆயிரம் பேரை ஜந்தர் மந்தர்ல கூட்டிட்டு வன்முறை வெறியாட்டம் நடத்திவிட்டு அதன் மூலம் மொத்த அரசையும் மிரட்டுகிற போக்கை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த மிரட்டல் காரணமாக ஒரு அமைச்சரே பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன ரீசன்? காரணம், இந்த மிரட்டல் விடுப்பவர்களுக்கு பின்னால் தேச விரோத சக்திகள் இருக்கின்றன, சர்வதேச சக்திகள் இருக்கின்றன. அமெரிக்காவுடைய CIA இருக்கு, ஜார்ஜ் சோரஸ் இருக்கிறார், கத்தார் என்கிற இஸ்லாமிய நாடு இருக்கிறது, பங்களாதேஷ் இருக்கிறது, பாகிஸ்தானுடைய ISI இருக்கிறது, இத்தனையும் இருக்கு. அதோடு மட்டுமல்ல, அரசியல்ல எப்போதுமே ஒற்றுமையாகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். அவங்கள போட எந்த இடத்துலயும் கூட்டம் வராது. யாராவது கூட்டம் சேர்த்தா இவங்க தாளம் போட்டுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு SFI அது இதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனா இது போன்ற ஒரு போராட்டத்தை அவர்களால ஒரு நாள் முன்னெடுக்க முடியாது. யாரு முன்னெடுக்கிறாங்களோ அவங்களோட போய் ஒட்டிப்பாங்க. இவர்களுக்கு தனியாக அடையாளம் கிடையாது. மற்றவர்கள் அடையாளத்துக்கு பின்னால் இவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். இதுல என்ன விஷயம்னா, இவர்கள் மேடையில் ஏகாதிபத்தியம் என்று அமெரிக்காவை திட்டுவார்கள். ஆனால் அமெரிக்காவின் CIA முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் இவர்கள் பங்கேற்பார்கள். எப்படிப்பட்ட போலிகள் இவர்கள்! சோ இது போன்ற ஒற்றுமை அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்தியாவை சர்வநாசமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஒரு தேசியவாதியை பொறுத்தளவுல அட் எனி காஸ்ட் பாரதத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் முன்னிலை பெற்றிருக்கும். மற்ற தன்னுடைய பதவி, தன்னுடையது, மற்ற எல்லாம் அடுத்தது. அதை பத்தி என்னைக்குமே கவலைப்பட மாட்டார். தர்மேந்திர பிரதான் ஒரு தேசியவாதி. அவர் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். சோ இப்ப சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக திட்டமிட்டபடி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். தன்னால் மசோதாக்கள் நிறைவேற்றும் தடைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்று காலையில வந்திருந்த கோலாகலாஸ் TV வீடியோவில் ஒன்றை சொன்னேன். 3 வேளாண் சட்டங்களை மோடி திரும்ப பெற்றார். இது யாருமே எதிர்பார்க்கல. அதுபோல இப்போதும் எதிர்பாராத ஒன்று நடக்கலாம், தெரியாது எப்படின்னு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். வாங்சுக் இறந்து விட்டால் அவர் உடலை வைத்து அரசியல் செய்ய கரப்பான் பூச்சிகள் திட்டமிட்டிருந்தன. அதனை உளவுத்துறை உதவியுடன் முறியடித்தார் மோடி. அதைத் தொடர்ந்து வருகிற திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு சிலரை தீக்குளிக்க வைத்து அவர்களது தீயில் கருகிய உடலை வைத்து அரசியல் செய்ய கரப்பான்கள் திட்டமிட்டு இருந்தனர். அப்படி ஒன்று நடந்தால் அது மொத்த நாட்டையே கொந்தளிக்க செய்துவிடும். அதை தவிர்ப்பதற்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை தொடர்ந்து மத்திய அரசு தரப்பும் கரப்பான் பூச்சிகள் தரப்பும் இணைந்து ஜாயிண்ட் பிரஸ் மீட் நடத்தின. மத்திய அரசின் சார்பில் JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோரும், கரப்பான் பூச்சிகள் சார்பில் சௌரவ் தாஸ், அசுதோஷ ரங்கா ஆகியோரும் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய நட்டா கரப்பான் பூச்சிகளின் மற்ற கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் குடும்பத்துக்கு சட்ட வரம்புக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்குவதாக நட்டா அறிவித்தார். तो कंपनसेशन के बारे में सरकार ने बड़े स्पष्ट शब्दों में कहा है, जान किसी बच्चे की जाए, प्रधानमंत्री मोदी जी अत्यंत सहानुभूति के साथ हम सब लोगों ने कहा है
The honorable compensation according to the rules and regulations, whatever maximum will be possible, that will be given to them. ரூபாய் 1 கோடி இழப்பீடு என்பதை அவர் ஏற்கவில்லை. போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்களை திரும்ப பெறுவதற்கும் சம்மதித்தார். कि कोई भी एक्शन एफआईआर न हो और अगर है तो वो विड्रॉ हो, वो चाहे दिल्ली पुलिस के द्वारा हुआ हो, चाहे वो बीजेपी रूल स्टेट्स में कहीं हुआ हो, तो वो एफआईआर की कॉपी भी इनको हम देंगे और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा. கல்வித்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக கரப்பான்பூச்சிகள் கொடுத்திருக்கும் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். उस 5 पॉइंट चार्टर पे हमारा कहना ये है, जो एजुकेशन के एग्जामिनेशंस के रिफॉर्म्स के से जुड़ा हुआ है, उसके बारे में हमारा ये कहना है कि हम एजुकेशन के एग्जामिनेशन के रिफॉर्म्स के लिए जो आपका चार्टर है उस पर हम गहन चिंतन भी करेंगे और आपके डेलीगेशन के साथ बातचीत करके जो कुछ भी हम डेलिब्रेट कर सकेंगे वो हम करने का प्रयास करेंगे. கரப்பான்பூச்சிகள் சார்பில் போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அந்த பிரஸ் மீட்டில் அறிவிக்கப்பட்டது. The Cockroach Janata Party declares that we withdraw the agitation in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timelines. ஒரு வழியாக கரப்பான்பூச்சிகள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. கரப்பான்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது மோடியின் ராஜதந்திரமா அல்லது பலவீனமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கரப்பான்பூச்சி கட்சியின் அரசியல் சித்தாந்தம் என்ன, அரசியல் தத்துவம் என்ன? அப்படியான ஏதேனும் ஒன்று அந்த கட்சியிடம் உள்ளதா? திடீரென அமெரிக்காவிலிருந்து வந்தார் அபிஜித். நீட் பிரச்சனையை கையில் எடுத்தார், நினைத்தபடி முடித்திருக்கிறார். இப்போது அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. இப்போது எங்கே இருக்கிறது கரப்பான்பூச்சி கட்சி? இப்போது அந்த கட்சிக்கான ரெலவன்ஸ் என்ன? எப்போது கரப்பான்பூச்சிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதோ அப்போதே அந்த கட்சியின் பர்பஸ் சர்வாகி விட்டது, அதன் ரெலவன்ஸ் முடிந்து விட்டது. இனி அந்த கட்சி தன்னை உயிர்ப்புடன் காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பிரச்சனையை தேடி அலைய வேண்டும், மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், மீண்டும் மக்களை திரட்ட வேண்டும். முன்னெல்லாம் இந்த வேலையை லோக்கல் கம்யூனிஸ்டுகள் பார்த்து வந்தனர். போராட்ட வடிவத்துக்கென்று ஒரு பலவீனம் உண்டு. ஒரு போராட்டம் அது நடத்தப்படுகிற வடிவத்தில் ஒரு முறை மட்டுமே ஜெயிக்கும். அதே விதமான போராட்டம் மீண்டும் மீண்டும் நடத்தப்படுகிற போது அது சலிப்பை ஏற்படுத்திவிடும், பலவீனமாகிவிடும். இன்றைக்கு அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினால் அவர் மட்டும்தான் அமர்ந்திருக்க வேண்டும். இன்னொரு முறை மெரினாவில் கூட்டம் சேர்க்க முடியாது, அது ஜல்லிக்கட்டோடு முடிந்து விட்டது. எனவே போராட்ட வடிவங்களை மட்டுமே நம்பி இருக்கும் அமைப்புகளும் நபர்களும் காலத்தின் சூறாவளியில் காணாமல் போவார்கள். ஜேஎன்யூ மாணவரான கன்னையாகுமார், ஜிக்னேஷ் மேவானி, ஹர்தீப் பட்டேல் போன்றவர்கள் காலத்தின் சூறாவளியில் காணாமல் போனார்கள். அந்த வரிசையில் அபிஜித் தீப்கேயும் சேருவார். இரண்டாவது, கரப்பான்பூச்சிகள் கத்தலில் அயோத்தி கோயில் முறைகேடு விவகாரம் அமுங்கி போய்விட்டது. மூன்றாவது, நாடாளுமன்றத்தை முடக்கி மக்களை ஈர்ப்பதற்கு காங்கிரஸ் போட்ட திட்டம் பணாலாகிவிட்டது. கரப்பான்பூச்சிகளின் விஸ்வரூபத்தில் இருக்குமிடம் தெரியாமல் போனது காங்கிரஸ். காங்கிரஸை முன்னிலைப்படுத்த பிரதமர் இல்லத்தின் முன் ராகுல் காந்தி போட்ட நாடகம் வாங்சுக் மனைவியாலேயே நேர்மையற்ற போராட்டம் என்று விமர்சிக்கப்பட்டது. And as was evident from the protest outside PM's house yesterday, that everybody knows that it lacked sincerity. You know, it would have been more sincere if it had been done by joining hands at Jantar Mantar. காங்கிரசுக்கும் கரப்பான்பூச்சிகளுக்கும் இடையிலான முரண்பாடு முற்றியது. எனவே மேம்போக்காக பார்த்தால் கரப்பான்பூச்சிகளின் கை ஓங்கியது போலவும் மோடி பணிந்து போனது போலவும் தோன்றும். உண்மை அதுவல்ல. கரப்பான்பூச்சி கட்சி தன் கோரிக்கையில் வென்றிருக்கிறது, அரசியலில் தோற்று இருக்கிறது. இப்போது அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம். தர்மேந்திர பிரதானுக்கு பதில் அடுத்த கல்வி அமைச்சர் யார்? இப்போதைக்கு பிரகலாத் ஜோஷியிடம் கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டேயின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கல்வி அமைச்சர் ஆக்கப்படலாம். அவர் தொழில் ரீதியாக மருத்துவர், நீட் தொடர்பான விவாதத்தில் சிறப்பாக செயல்பட்டவர், கல்யாண் தொகுதி எம்பி. இங்கு ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். அடுத்து நடைபெறும் கேபினெட் ரீஷெஃபிலின் போது வேறு ஏதேனும் முக்கிய துறைக்கு தர்மேந்திர பிரதான் அமைச்சராக்கப்படலாம்.
அதை எதிர்த்து எவரும் கேள்வி கேட்க முடியாது. காரணம், அது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இந்திய அரசியலை ஆட்கொள்ள தொடங்கிவிட்டதா இன்ஸ்டா தலைமுறை? இன்ஸ்டா தலைமுறையில் இன்ஸ்டாகிராம் ஆட்கொள்ள தொடங்கி இருக்கிறது. இன்ஸ்டாவை தீவிரமாக பயன்படுத்துவோர் ஆட்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பெரிய வீச்சு இருக்கிறது. அது ஒரு அரசியல் சக்தியாகவும் உருவெடுத்து இருக்கிறது. இப்ப தமிழகத்துல விஜயனுடைய வெற்றிக்கு பின்னால் இன்ஸ்டாகிராம் இருந்தது. அதே போல சிஜேபியினுடைய இந்த வீச்சுக்கு பின்னால் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக செயல்பாடுகள் காணப்பட்டன. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. விஜய் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாரு, எங்கேயோ போயிட்டாரு. இவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்ஸ்டாகிராம் என்பது அடிப்படையில் பொது பயன்பாட்டுக்கு உரிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ விஜயும் சிஜேபி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற இன்ஸ்டாகிராம அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லா கட்சிகளும் மிக தீவிரமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அப்போ இதை பயன்படுத்தி வெற்றி கண்டவர்களுடைய தனித்தன்மை என்னவாகும்? இப்ப எல்லாருமே இன்ஸ்டாவை ரொம்ப பயன்படுத்தாம சைலண்டா இருந்து அவங்க மட்டும் பயன்படுத்துறதுனால அவங்க கை ஓங்கிச்சு. இப்ப எல்லாமே பயன்படுத்த தொடங்கிட்டா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பயன்படுத்தாத வரைக்கும் தானுங்க. மற்றவங்க பயன்படுத்தாத வரைக்கும் யார் தீவிரமா பயன்படுத்துறாங்களோ அதுக்கு அது பலன் தருகிறது. எல்லாரும் பயன்படுத்த தொடங்கி விட்டா. இப்ப 2 நாளைக்கு முன்னால மோடி அவர்கள் கேபினெட் மீட்டிங் கூட்டுறாரு. அதுல வச்சுதான் சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அப்போ அவர் தன்னுடைய சக அமைச்சர்கள்ட்ட இன்ஸ்டாகிராம அதிகமா பயன்படுத்துகிற அமைச்சர்கள் யார் அப்படின்னா கைதூக்க சொல்லி இருக்கிறார். நீங்க இன்ஸ்டாகிராம இனிமே அதிகமா பயன்படுத்தணும். இன்ஸ்டாகிராம்ல ஜஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமா அதை மட்டும் போஸ்ட் பண்ற ஒரு சுவர் மாதிரி பயன்படுத்தாங்க. நீங்க போடுறதோ ஒரு சுவரொட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலமா மக்களோடு நீங்கள் உரையாடுங்கள். உங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். பிஜேபி எப்போதுமே சரித்திரத்திலிருந்தும் தேர்தல் தோல்விகளில் இருந்தும் கிடைக்கிற படிப்பினைகளில் இருந்தும் வெகுவாக எல்லாவற்றையும் உடனே கற்றுக்கொள்ளுகிற கட்சி. நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம் பற்றி இன்னைக்கு கேட்கறீங்க, ஆனா கேபினெட் மீட்டிங்ல அந்த கேள்வியை மோடி கேட்டாச்சு. இனிமே அந்த டைரக்ஷன்ல பிஜேபி ரொம்ப தீவிரமா கிளவரா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இவர்களும் ஓவர் கம் பண்ற அளவுக்கு அவங்க தீவிரமா யூஸ் பண்ணா அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சார் 10 பேர் 15 பேர் தெருவில் கையை கட்டிட்டு இருக்கான், ஒத்த அருவாளை காட்டி ஆய் அப்படின்னு சொல்லி பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பதிலா சுத்தி இருக்கிற எல்லாருமே அதே மாதிரியான அருவாளை வச்சுட்டு இருந்தா அப்போ அவருடைய இது என்ன ஆகும்? அவங்கொட்டா அடங்கிரும்ல. அதனால நீங்க சொல்ற இன்ஸ்டாகிராம் எல்லாம் பொது பயன்பாட்டுக்கான பொதுவான பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு ஒரு சில தீவிரமா கையில் எடுத்திருக்காங்க. அதனால ஏதோ கொஞ்சம் கை ஓங்கி இருக்கு, கொஞ்சம் ரீச் அதிகமா இருக்கு. எல்லாருமே கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டால் அப்ப இவங்க காணாம போயிடுவாங்க. இந்த கரப்பாம்பூச்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் குறிப்பா பிஜேபிக்குள்ள இடையில ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பிஜேபி கட்சி வெறும் இந்த பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி அல்ல, அது மக்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி. தொடர்ந்து இந்த ஒரு தேசத்தினுடைய கட்டுமானத்துல நேஷன் பில்டிங்ல களத்திலேயே போய் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சி, காலகாலமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. மக்களோட மக்களாக பழகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏராளமான மக்கள் பிரதிநிதிகளை நீங்க பிஜேபி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டாலே அது 1000க்கு மேல போகும். அத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சோ தொடர்ந்து மக்களோட நேரடியாக இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிற கட்சி. அபிஜித் தீப்கே மாதிரி பார்ட் டைமா இந்தியாவுக்கு அரசியல் பண்ணிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு திரும்புகிற கட்சி அல்ல. இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியர்களுக்காக தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிற கட்சி. அதனால பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அது களத்திலும் இருக்கிறது, இனி இன்ஸ்டாகிராமிலும் இருக்கும். ஏற்கனவே ரொம்ப வெற்றிகரமா சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற கட்சி பிஜேபி தான். அதுவும் குறிப்பா பிரதமர் மோடி. கடந்த வியாழக்கிழமை அவர் போட்ட ஒரு வீடியோ 24 மணி நேரத்துக்குள்ள 30 கோடி பேர் ரீச் ஆகிருக்கு. ஸோ எப்படி ரீச் பண்ணுங்கிறது அவரும் காட்டிட்டார்ல. ஆக்சுவலா இதுல ஒண்ணு கவனிக்கணும், ஒரே நாள்ல 30 கோடி பேர் பார்த்ததுக்கு அவர் நன்றி தெரிவிச்சு ஒரு வீடியோவை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வெளியிட்டார். அது எதுக்காக? அது அபிஜித் தீப்கேவுக்கு அவர் கொடுத்திருக்க மெசேஜ். நீனும் பெருசா ரீச் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காத. ஏன் ரீச் என்ன பார்த்தியா? ஜஸ்ட் சில நிமிஷம் வீடியோ, வெறும் 24 மணி நேரம், ரீச் 30 கோடி. என் பக்கத்துல இல்லை, என் நிழலை கூட உன்னால தொட முடியாது அப்படின்னு சொல்ற. இல்லாட்டி இந்த ரீச்சுக்காகலாம் ஒரு வீடியோவை கொடுக்கணும், 2வது வீடியோ கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மெசேஜ் அபிஜித் தீப்கேவுக்கான மெசேஜ். நீங்க பெருசா ஏதோ இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதன் மூலமா இங்கேயோ அப்படியே கிழிச்சிட்ட மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். அதே விஷயத்த நான் கையில் எடுத்தேன்னா நீ எந்த இடத்துல இருப்ப, நான் எந்த இடத்துல இருப்பேங்கிறத பாத்துக்க அப்படின்னு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள்.
2014 தேர்தலின் போதே சோசியல் மீடியாவை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தியவர். அதையும் தான் ஆட்சிக்கு வருவதற்காக ரொம்ப வெற்றிகரமான முறையில் பயன்படுத்தி கொண்டவர் மோடி. அதனால நவீனமாக புதுசாக வரக்கூடிய மக்களை தொடர்பு கொள்வதற்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் மோடி விட்டு வைத்ததில்லை. இந்த வயசுலயே அது சம்பந்தமா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தனியாக ஆர்வம் கொண்டவர் மோடி. அதனால இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள யாரும் மோனோபொலி கிடையாது. இன்ஸ்டாகிராம் எல்லோருக்கும் உரியது. எல்லோரும் பயன்படுத்த தொடங்கிவிட்டால் இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.